students, welcome to online class at Deva. 9th Max 3rd chapter Algebra. Example 3.39 is page number 112. Factorize x cube plus 13x square plus 32x plus 20 into linear factors. இப்போ linear factors. What is a linear factor? என்னன்னா linear factor na எப்பவுமே ax plus b என்ற ஃபார்முலா இருந்தா it's a linear factor where a not equal to 0. a வந்து ஜீரோவாக இருக்கக்கூடாது. வர்ற ஈக்குவேஷன் ஃபேக்டரைஸ் பண்ணும்போது ஏஎக்ஸ் ப்ளஸ் பி ஃபார்மில் இருக்கணும். அதுதான் லீனியர் ஃபேக்டர். நான் லாஸ்ட்டில் ஃபேக்டரைஸ் பண்ணிவிட்டு உங்களுக்கு காட்டுறேன். ஸோ எப்போவுமே கொடுத்துருக்க ஈக்குவேஷனை பி ஆஃப் எக்ஸ்ன்னு எடுத்துக்கணும். எக்ஸ் கியூப் ப்ளஸ் 13x ஸ்கொயர் ப்ளஸ் 32x ப்ளஸ் 20. ஓகே, இப்போ வந்து பி ஆஃப் ஒன் ஃபஸ்ட்டு ஒன் பார்க்குறோம். ஒன் பார்த்துட்டு நெக்ஸ்ட் பி ஆஃப் ஒன் போட்டு பார்க்கணும். பி ஆஃப் ஒன் போட்டு பார்க்கும்போது அப்போனா என்ன எக்ஸ் மைனஸ் ஒன்னுன்னு அர்த்தம். ஃபஸ்ட்டு இதை போடுறேன். 1 cube ப்ளஸ் 13 into 1 ஸ்கொயர் ப்ளஸ் 32 into 1 ப்ளஸ் 20. ஓகே, ஸோ 1 this implies 1 ப்ளஸ் 13 ப்ளஸ் 32 ப்ளஸ் 20. அப்போ என்ன வருதுன்னா ஈக்குவல் டு 20, 32, 66 நாட் ஈக்குவல் டு 0. எப்போவுமே ஈக்குவல் டு 0வாக இருந்தால் தான் வந்து இட்ஸ் எ ஃபேக்டர். பட் ஆன்சர் வந்து நம்மளுக்கு 66 வருது. அப்போது எக்ஸ் மைனஸ் ஒன் இஸ் நாட் அ ஃபேக்டர். எக்ஸ் மைனஸ் ஒன் இஸ் அ ஃபேக்டர், நாட் அ ஃபேக்டர்னா எக்ஸ் மைனஸ் ஒன்னா எக்ஸ் ஈக்குவல் டு 1. அதான் எக்ஸ் ஈக்குவல் டு 1ன்னு போட்டதால் நம்ம எக்ஸ் மைனஸ் ஒன் இஸ் நாட் அ ஃபேக்டர். புரியுதா? எக்ஸ் ஈக்குவல் டு 1ன்னு போட்டதால் எக்ஸ் மைனஸ் ஒன் இஸ் நாட் அ ஃபேக்டர். நெக்ஸ்ட் என்ன பண்ணுவோம்? எக்ஸ் ஈக்குவல் டு மைனஸ் ஒன் போட்டு பார்ப்போம். மைனஸ் ஒன் equal to minus 1 the whole cube plus 3 into minus 1 the whole square plus 32 into minus 1 plus 20 equal to இது என்ன minus 1 the whole cube na minus 1 into minus 1 into minus 1. So ரெண்டு multiplicationல minus into minus plus 1 into minus 1 equal to minus 1. okay வா? ஒரு plus into minus minus into minus plus. இதே அடிஷனில் ரெண்டு மைனஸ் வந்து ஆட் பண்ணிவிட்டு மைனஸ் சைன் போடுவோம். ஸோ அப்போ -1. இங்கே ரெண்டு மைனஸ் வந்தால் என்ன வரும்? ப்ளஸ் தான் வரும். -1 into -1. ஸோ +3 -32 மல்டிப்ளிகேஷனில் ப்ளஸ் இன்ட்டு மைனஸ் +20. இங்கே என்ன வரும்? +2 -32 +20. ஓகே, இது 1. 3 minus 1 2 minus 32. okay, plus 20. sorry, 13x square, so 13. okay, இப்போ இது என்ன வரும்? 12 minus 30 equal to 32. 20 plus 12 என்ன? 32 minus 32 equal to 0. okay, minus 1 the whole square is plus 1. minus 1 into minus 1 plus 1. 1 into 13 minus 32. ஸோ மைனஸ் ஒரு ப்ளஸ்ஸும் ஒரு மைனஸும் வந்து அடிஷனில் சப்ராக்ட் பண்ணிவிட்டு கிரேட்டர் நம்பர் சைன் என்ன? ப்ளஸ். ஒரு மைனஸும் ஒரு ப்ளஸ்ஸும் இருந்தால் சப்ராக்ட் பண்ணிவிட்டு கிரேட்டர் நம்பர் சைன் என்ன? ப்ளஸ். 12 minus 32 plus 20. ஸோ 12 plus 20 32 minus 32 is equal to 0. அப்போது எக்ஸ் ஈக்குவல் டு -1 போட்டிருக்கோம். எக்ஸ் ஈக்குவல் டு -1ன்னா எக்ஸ் ப்ளஸ் 1 இஸ் அ ஃபேக்டர். okay, x equal to -1 போட்டிருக்கோம். ஸோ எக்ஸ் ப்ளஸ் 1 இஸ் அ ஃபேக்டர். ஸோ எக்ஸ் ப்ளஸ் 1 இஸ் எ ஃபேக்டர். இப்போ இது லீனியர் ஃபேக்டர் ஃபைண்ட் அவுட் பண்ணணும். அப்போ என்ன பண்ணோன்னா நம்ம வந்து சிந்தட்டிக் டிவிஷன் மெத்தடில் போடுறோம். இப்போ என்ன பண்ணுறோன்னா 1 13 32 20. இப்போ இதை எடுத்து எழுதிக்கோங்க. p of x equal to x cube plus 13x square plus 32x plus 20. இப்போ வந்து இந்த டிவிஷன் மெத்தடில் போடும்போது என்ன பண்ணோன்னா 1 இந்த 13 இந்த 32 இந்த 20. இங்கே நம்ம x plus 1 இஸ் அ ஃபேக்டர்னு ஃபைண்ட் அவுட் பண்ணிட்டோம். அப்போ இங்கே -1 போட்டுக்கணும். எப்பவுமே இந்த ஃபஸ்ட் ஒன் வந்து 0 போட்டுக்கணும். 1. ஸோ 1 into -1 -1. ஓகேவா? 1 into minus. அப்போ 13 minus 1 is 12. ஒரு ப்ளஸ்ஸும் ஒரு மைனஸும் இருந்தால் சப்ராக்ட் பண்ணிவிட்டு கிரேட்டர் நம்பர் சைன் என்ன? ப்ளஸ். அண்ட் தென் 12 into -1 -12. அப்போ இது சப்ராக்ட் பண்ணால் 2 2 0 20. ஒரு கிரேட்டர் நம்பர் சைன் என்ன? ப்ளஸ். ஸோ 20.
minus 1 into 20 minus 20 equal to 0. Okay, so இப்போ factors என்னன்னா then p of x equal to x minus 1 போட்டிருக்கோம்ல, so x plus 1 into இது x square term, x term constant term, so x square plus 12x plus 20. Okay, so இப்போ x square plus 12x plus 20 factorize பண்ணோம் plus 12x plus 20. இப்போ இது என்ன பண்ணனா மல்டிப்ளை பண்ணால் 20 வரணும், ஆட் பண்ணால் 12 வரணும். அப்போ எப்படி போடலான்னா எக்ஸ் ப்ளஸ் 10 இன்ட்டு எக்ஸ் ப்ளஸ் 2, எக்ஸ் ப்ளஸ் 10 இன்ட்டு எக்ஸ் பண்ணால் 10 2s are 20, மல்டிப்ளை பண்ணால் ஆட் பண்ணால் வந்து 12 வரும். இங்கே வெறும் எக்ஸ் டேர்ம் மட்டும் இருக்கிறதால இதே இங்கே எதாவது நம்பர்ஸ் இருந்ததுன்னா அது கொஞ்சம் எலாபரேட் ஆகும். இது போகிற சம்ஸில் போடலாம், நெக்ஸ்ட் சம்ஸ்லலாம். இது வந்து ஸ்டார்டிங் ஸ்டேஜில் இங்கே வந்து எதுவுமே நம்பர் கொடுக்காம ஒன்லி எக்ஸ் ஸ்கொயர் டேர்ம் கொடுத்துருக்காங்க, அதனால் ஈஸியாக இருக்குது. ஓகேவா, நெக்ஸ்ட் ஃபர்தராக வந்து வர சம்ஸில் வந்து இந்த மாதிரி போடலாம். எப்படின்னா இங்கே கான்ஸ்டன்ட் கொடுக்கறது. ஸோ இதை மல்டிப்ளை பண்ணால் வந்து 20, ஆட் பண்ணால் வந்து 12, ஸோ எக்ஸ் ப்ளஸ். அப்போது ஃபேக்டர்ஸ் என்னென்னா ஹென்ஸ் என்ன எழுதிக்கோங்க, ஹென்ஸ் எக்ஸ் கியூப் ப்ளஸ் 13x ஸ்கொயர் ப்ளஸ் 32x plus 20 equal to என்ன போட்டோம் x plus 1 into இதை ஃபேக்டரைஸ் பண்ணால் என்ன வந்தது x plus 2 into x plus 10. இதுதான் வந்து ஆன்சர். ஓகே, இப்போ நம்ம இன்ட்டு லீனியர் ஃபேக்டர்ஸ் சொல்லியிருக்காங்க ax plus b by a not equal to 0. இப்போ இது ax plus b ஃபார்மில் இருக்கா, ax plus b ஃபார்மில் இருக்கா, ax plus b ஃபார்மில் இருக்கா. ஓகே, அவ்வளோதான் இந்த சம். தேங்க்யூ. ஃபஸ்ட்டு வந்து ஃபஸ்ட்டு என்ன ஃபேக்டரான்னு பார்த்துக்கணும், 1 போடணும், -1 போடுறோம். நெக்ஸ்ட்டு இந்த சிந்தட்டிக் டிவிஷன் மெத்தடில் இதை ஃபேக்டரைஸ் பண்ணி நெக்ஸ்ட் அகெயின் வர்ற இதில் எக்ஸ் ஸ்கொயர் டேர்ம், எக்ஸ் டேர்ம், கான்ஸ்டன்ட் டேர்ம் வச்சு ஃபேக்டரைஸ் பண்ணி ax plus b ஃபார்மில் எழுதணும். For more videos, please subscribe our channel.